Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோல நீங்க ஓல்டு மால்டோபையோட வாய்ஸ் தான் பாப்பீங்க. பிகாஸ் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. சில பல காப்பிரைட்டுகள் இஷ்யூனால இப்ப திருப்பி ரீஅப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதனால இந்த வீடியோல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தா உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சரி ரைட் நண்பர்களே, இப்போ ஓல்டு மால்டோபையோட வாய்ஸை கேட்க எல்லாரும் ரெடியா இருங்க. Naruto Uzumaki has returned to the Hidden Leaf Village! Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் உசுமாக்கி கிளான். அதாவது இந்த உசுமாக்கி கிளான் எப்படி உருவாச்சு, அதை கிரியேட் பண்ணது யார், அது மட்டும் இல்லாமல் இந்த உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்களை எப்படிலாம் போட்டு தள்ளினாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் என்னதான் எல்லாருமா சேர்ந்து இந்த உசுமாக்கி கிளானையும் மொத்தமாக போட்டு தள்ளினாலும் ஒரு சில உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க இன்னமும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் யார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படிலாம் போயிட்டு இருக்கு இப்போ அப்படின்றத இந்த வீடியோவில் மொத்தமாக பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி ஓகே, ஓவரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்குறது மால்டோபாய் சேனல், நான் தான் உங்க மால்டோபாய். உசுமாக்கி கிளானை கிரியேட் பண்ணது யாரு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அகரமோ ஒட்சுட்சுகி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்க நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா த லைஃப் ஆஃப் அகரமோ ஒட்சுட்சுகி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அகரமோ ஒட்சுட்சுகி பார்த்தீங்கன்னா இந்திரா அண்ட் அசுரா அப்படின்னு சொல்லி 2 பசங்க பிறகுறாங்க. இதில் நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா உச்சியா கிளானை கிரியேட் பண்ணியிருப்பாரு, அசுரா பார்த்தீங்கன்னா செஞ்சு கிளானை கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதன் பிறகு தான் நம்ம அசுராக்கு மேரேஜ் ஆகி 3 பசங்க பிறப்பாங்க. அந்த 3 பசங்களுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போயிட்டு வேற வேற கிளானை உருவாக்குவானுங்க. ஸோ அப்படி உருவானது தான் பார்த்தீங்கன்னா இந்த உசுமாக்கி கிளான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அசுரா மூலியமா தான் பார்த்தீங்கன்னா இந்த உசுமாக்கி கிளானுமே கிரியேட் ஆச்சு. பட் இந்த உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க ஆக்சுவலாக நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா உஷிகி வகாகுரே அப்படின்ற ஒரு வில்லேஜ் சேர்ந்தவங்க. இந்த வில்லேஜை பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஏர்போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த உசுமாக்கி கிளான் கிரியேட் ஆன சில வருடங்களே பார்த்தீங்கன்னா நம்ம அசுரா ஒட்சுட்சுகி இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அசினா அப்படின்ற ஒருத்தர் இந்த உசுமாக்கி கிளானோட லீடராக மாறுறாரு. நம்ம அசுரா மூலியமா தானே இந்த உசுமாக்கி கிளான் வந்திருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானுக்கும் செஞ்சி கிளானுக்கும் எப்பயுமே ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வெளிப்படுத்துற விதமா நம்ம லீஃப் வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நீங்க உசுமாக்கி கிளானோட அந்த சிம்பிளை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஏன் உசுமாக்கி கிளானோட லீடராக இருந்த நம்ம அஷினா உசுமாக்கி போனதுக்கு அப்புறம் மிட்டோ உசுமாக்கி தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மிட்டோ உசுமாக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி இருந்த உசுமாக்கி கிளானை எதனால எல்லாருமே சேர்ந்து அழிச்சாங்கன்னா நம்ம உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லணும்னா மற்றவங்க 100 வருஷம் வாழ்றாங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 150-200 வருஷம் வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சீலிங் ஜூட்ஸ்னாவே அது உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க தான் பவர்ஃபுல்லாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேர் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்களால பார்த்தீங்கன்னா பீஸ்ட் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக சீலிங் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும். பட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எங்கே இந்த பீஸ்ட் எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணி நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணோம். ஸோ அதனாலே எல்லா வில்லேஜும் சேர்ந்து உஷிஷி வகாகுரே அப்படின்ற ஒரு வில்லேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வில்லேஜில் தான் பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணும்போது உசுமாக்கி கிளானை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. பட் இந்த அட்டாக்லையுமே ஒரு சிலர் அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டு வேற வேற வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மைக்ரேட் ஆகி போனாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு 9 பீஸ்ட்டை மிட்டோ உசுமாக்கிக்குள்ள சீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களே மேரேஜ் பண்ணி நம்ம லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அடுத்து நம்ம குஷினாவோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை போய் செத்து போயிருப்பாங்க. பட் நம்ம குஷினா மட்டும் எப்படியே தப்பிச்சு லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம குஷினாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜில் இருக்கிற அகாடமியில் படிச்சு மினாட்டோவை மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம மினாட்டோவுக்கும் குஷினாவுக்கும் ஒரு பையன் பிறப்பான். அவன் பேரு தான் நருட்டோ உசுமாக்கி. அதன் பிறகு நம்ம நருட்டோக்கு நட்டாக்கு மேரேஜ் நடந்து 2 பசங்க பிறப்பாங்க. ஒன்னு பொருட்டோ உசுமாக்கி, இன்னொன்னு ஈமாவாரி உசுமாக்கி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய உசுமாக்கிஸ். இவங்களை தாண்டி நம்ம கரின் உசுமாக்கியோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வில்லேஜுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம கரின் பிறந்திருப்பாங்க. பட் கரின் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் நம்ம ஒரோச்சிமாரோட ஸ்டூடெண்ட்டாக வளர்ந்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஃபுசோ ஆர்டிசி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க தான். பட் அந்த அட்டாக்கு அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா ரெயின் வில்லேஜ் கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அப்படி போன இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாகட்டோ உசுமாக்கி பிறப்பான். பட் நம்ம நாகட்டோ உசுமாக்கியோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் நிஞ்சா வரப்பவே 2 ஷினோபிஸ் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம நாகட்டோ உசுமாக்கி எகிகோ மற்றும் கொனனை மீட் பண்ணி அவங்க 3 பேர் சேர்ந்து வளருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேருக்குமே நம்ம ஜிரையா தான் ட்ரைனிங் கொடுப்பாரு. ஸோ ஜிரையாவோட ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கி அப்படின்ற ஒரு டீம் உருவாக்குவாங்க. அப்போ நம்ம எகிகோ செத்துருவாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ உசுமாக்கி ஈவலா செயல்பட ஆரம்பிப்பான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 path of pain மாதிரி நம்ம லீஃப் வில்லேஜுக்கு வந்து ஆல்மைட்டி புஷை போட்டு லீஃப் வில்லேஜை தரமட்டமாக்கியிருப்பான். பட் அதன் பிறகு நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா நாகட்டோ உசுமாக்கி மீட் பண்ணி அவனுக்கே டாக்கிங் நோ ஜுட்சுவை போட்டு அவனுமே மனம் தெரிந்து வைப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ உசுமாக்கி ஆல்மைட்டி புஷை ரிவர்ஸ் பண்ணுவான். பட் அப்படி பண்ணதுனால அவன் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துலேயே செத்து போயிடுவான். ஸோ இங்கே உசுமாக்கி கிளானை சேர்ந்த நம்ம நாகட்டோ உசுமாக்கி இறந்து போயிட்டாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம அஷிராமா செஞ்சுவோட ஒய்ஃப் மிட்டோ உசுமாக்கி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வயசாகி
உசுமாக்கி ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுவாங்க. ஸோ நம்ம மிட்டோ உசுமாக்கி இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட உடம்புக்குள்ள இருந்த 9 டெயில் பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம குஷினாவோட உடம்புக்குள்ள தான் சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம மினோட்டாவுக்கும் குஷினாவுக்கும் மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்து நருட்டோ பிறப்பான். ஸோ நருட்டோ பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம குஷினாவோட உடம்புக்குள்ள இருந்த அந்த சீலிங் கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி கொண்ட நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா 9 டெயில் பெஸ்ட்டை அவனுடைய கண்ட்ரோல் எடுத்து கொனகா வில்லேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ கொனகா வில்லேஜையும் நருட்டோவையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினோட்டோ அண்ட் குஷினா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிரை கொடுத்து நம்ம நருட்டோவை காப்பாற்றுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானை சேர்ந்த இன்னொருத்தர் இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஐ மீன் நம்ம குஷினாவை தான் சொல்கிறேன். ஸோ இப்போ உசுமாக்கி கிளானில் மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று நம்ம நருட்டோ, இன்னொன்று கரீன் உசுமாக்கி. ஸோ இதில் நம்ம கரீன் உசுமாக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போதே ஒரோச்சிமாரோட டீமில் போயிட்டு ஒரு மெம்பராக மாறி ஒரோச்சிமாரோட பாதுகாப்பில் தான் பார்த்தீங்கன்னா வளரவே செய்வாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரீன் உசுமாக்கி சாசுகேவை மீட் பண்ணி லவ் பண்ணுவாங்க. பட் நம்ம சாசுகேக்கு தான் யார் மேலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரீன் உசுமாக்கியுமே அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டான். ஸோ அதனாலே நம்ம கரீன் உசுமாக்கி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருப்பாங்க ஒரோச்சிமாரோட டீமில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும் சிங்கிளாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்து நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானில் இருக்கிற லாஸ்ட் பர்சன். ஸோ நம்ம நருட்டோக்கு பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நருட்டோக்கு இனாட்டாக்கு மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடந்து 2 பசங்க பிறப்பாங்க. ஒன்று ஈமாவரி, இன்னொன்று பருட்டோ. ஸோ எப்படி நம்ம சாசுகே மூலியமா உச்சியா கிளான் மறுபடியும் வளர ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி தான் நம்ம உசுமாக்கி கிளானுமே நருட்டோ மூலியமா வளர ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உசுமாக்கி கிளானோட பவர்ஸை பற்றி பேசுவோம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாக்ரா அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு உசுமாக்கி கிளானில் இருக்கிற நம்ம மிட்டோ உசுமாக்கியை தேர்ந்தெடுத்து அவங்களோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா 9 டெயில் பெஸ்ட்டை சீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாத்ரா உச்சியா பார்த்தீங்கன்னா நாகட்டோ உசுமாக்கியை தேர்ந்தெடுத்து அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 ரினிகனை இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவன். ஸோ அவனுக்கு நிறைய சாக்ரா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாகட்டோவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய 2 ரினிகனையுமே தாறுமாறாக யூஸ் பண்ணுவார். இது நீங்கள் சீரிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெரையா கூட இந்த அக்கட்சுக்கியோட லீடர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க ரெயின் வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆகியிருப்பாரு. பட் அப்போ பார்த்தீங்கன்னா பலத்த மழை பெய்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு மழை துளியிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ அவருடைய ரினிகனை யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகியிருப்பாரு. ஸோ அதனாலே நம்ம நாகட்டோக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் வில்லேஜுக்குள்ள எவனோ ஒருத்தன் என்ட்ரி ஆகிட்டாண்டா அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடும். ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்க. ரெயின் வில்லேஜில் படிக்கிற ரெயின் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ கனெக்ட் ஆகியிருப்பான். ஸோ அப்போனா அவங்ககிட்ட எவ்வளோ சக்கரா இருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த பக்கம் நம்ம கரீன் உசுமாக்கிக்குமே அவங்க கிட்டயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சாக்கரா இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையை கடிச்சு நம்ம சாசுக்கு நிறைய வாட்டி உயிரோட வந்திருக்கான். 4th கிரேட் நிஞ்சா வரலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம சுனாடே கிட்ட இருக்கிற எல்லா சாக்கராவுமே காலியாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரீன் தான் அவங்களுடைய கையை கொடுத்து கடிக்க வச்சு சாக்கராவை கொடுப்பாங்க. ஸோ நம்ம உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க கிட்ட அவங்களுடைய சாக்கராவை தாண்டி அவங்க கிட்ட மிகப்பெரிய பவராக இருந்தது அவங்களுடைய சீலிங் ஜுட்சு தான். சீலிங் ஜுட்சுன்னு வரும்போது ஏகப்பட்ட சீலிங் ஜுட்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுடைய சீலிங் ஜுட்சு வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த டெயில் டிபிஷ்ல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே சீல் பண்ணுவாங்க. நம்ம மினோட்டோவே பார்த்தீங்கன்னா குஷினா கிட்ட சீலிங் ஜுட்சு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா 9 டெயில் டிபிஷ்டே சீல் பண்ணுவார். மினோட்டோ மட்டும் இல்லாமல் நம்ம தேர்ட் வாக்காக இருசன் சருட்டோபி இருக்கார் பார்த்தீங்களா. அவருமே உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க கிட்ட தான் இந்த ரீப்பர் டெத் சீல் எல்லாத்தையுமே கற்றுப்பாரு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இருசன் சருட்டோபி ஒரோச்சிமாரோட கையை பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதன் பிறகு நம்ம ஒரோச்சிமார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த கையை ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பவர்ஃபுல்லான சீலிங் ஜுட்சு யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கிட்டவங்கள அவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரீஅனிமேட் பண்ணி வர வைக்க முடியாது. சப்போஸ் அப்படி ரீஅனிமேட் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னா ஊருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் ஒரு மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரீஅனிமேட் பண்ணி வர வைக்க முடியும். அப்படி தான் நம்ம ஒரோச்சிமாருமே பண்ணியிருப்பாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்களால பார்த்தீங்கன்னா அடமைன்டைன் அப்படின்ற ஒரு செயினை கிரியேட் பண்ணி அதை வச்சும் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம குஷினா பார்த்தீங்கன்னா அந்த செயினை கிரியேட் பண்ணி அதை வச்சு நம்ம 9 டெயில் டிபிஷ்டே கொஞ்சம் நேரத்துக்கு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானுக்கு சொந்தமான ஒரு ஜுட்சு தான். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு உசுமாக்கி கிளான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளானோட முழு வரலாறு. பட் இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதோ கோ வித் ஃப்ளோ அப்படி சொல்லிட்டு தான் பேசின்னு போயிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. சரி ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ சொல்ல மிஸ் பண்ணி இதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உசுமாக்கி கிளானை பிடிக்கும்னா அதில் யாரை பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி ரைட்டு, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்க்கை போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.